அச்சம் தருகின்றவராய் விடியற்காலை போவதோ எழுந்து வருகின்றவர் யார்? என் ஆன்மா ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவதை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அங்கி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவருக்கும் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் இருந்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆதரவாமையுமாக தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளி உள்ளவராய், போர் முறையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற்காலை போலவோ எழுந்து வருகின்றவர் யார்? ஜென்ம பாவமின்றி விற்பனைத்த மரியாதை உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகை எங்களுக்கும் தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருவுணவாளீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவர் வழியாக அவற்றை பெற்று மகிழ்மாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்கள் இந்திய நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, உலக சமாதானத்திற்காக வேண்டிக்